மோகித் சூரி வந்து தன்னுடைய சிறப்பான இயக்கத்தின் மூலமும் நடுவில் சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது, ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. படம் எப்படி, வாட் இஸ் த கன்க்ளூஷன் அப்படின்னா, நிச்சயமாக பார்க்கலாம், மஸ்ட் வாட்ச் ஃபில்ம் அப்படின்னே சொல்லுவேன். காரணம், நடுவில் வந்து பெரிய படங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. ஸோ அப்போ இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹாப்பினஸை கொடுக்குது, ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் முன்னாடியே சொல்லிடுறேன், லிப்லாக் சீன்ஸ்லாம் படத்தில் இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். தட்ஸ் ஆல். ஒரு சாதாரண கதை, உப்பு சப்பு இல்லாத ஒரு கதை. ரிமெம்பர் யூ அப்படின்னு ஒரு கொரியன் படத்தினுடைய கான்செப்டு, அதை வந்து கொஞ்சம் பட்டிட்டிங்கிறீங்களாம் பார்த்து நம்ம இந்திய சமூகத்துக்கு இந்த மாதிரி மாற்றிருக்காங்க, நல்லா தெரியுது. உப்பு சப்பு இல்லாத அந்த ஒரு கதையை இப்படி வந்து மிகப்பெரிய வெற்றியாகினதில் மிக முக்கிய காரணங்கள் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன பற்றிய பீச் சீனு, அது ஒன்று போதுமானதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ கன்க்ளூஷன்ஸில் வந்து இந்த படம் வந்து மார்வலஸ், எக்ஸலன்ஸ், சூப்பர். ரொம்ப நாள் கழிச்சு திரையில் வந்து உங்களுக்கு காதல் பிடிச்சிருந்தா இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். இன்னும் கூட நான் சொல்லுவேன், அனிமல் படம் ஏன் ஓடிச்சு, நீ 1000 சொல்லு 500 சொல்லு, ரேஷ்மிகா மந்தனா தான். இந்த விக்ரம் படத்தில் சொல்லுவாங்களே, ஏன்னா டயலாகெல்லாம் முக்கியம், படம் முக்கியம்னு சொல்ல மாட்டான், அந்த மாதிரி. நான் நல்லா கேட்குறேன், புது ஹீரோ புது ஹீரோயின், இவங்க பெரிய பர்ஃபார்மன்ஸ்லாம் இதுக்கு முன்னாடி பண்ணவே கிடையாது. ஏன் இந்த படம் ஓடிச்சு? படம் பாருங்கள், கருத்துக்கள் வந்து நான் சொன்ன கருத்து வந்து ஒத்துப்பட்டு வந்தோன்னா பின்னாடி பின்னூட்டத்தில் வந்து கமெண்ட்டில் தெரிவிங்க. ரைட்.